வணக்கம் நேயர்களே, கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகளை மேற்கொள்வது குறித்து ஈரோடு நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் வணிகவியல் துறை தலைவர் திரு ஏ ராமகிருஷ்ணன் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை 0424318020 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதிலை பெறலாம். தற்போது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவையான அனைத்து விஷயங்களையும் பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது கல்விதான். அது இல்லாம நீங்க எந்த ஸ்டெப்புக்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப் யோசிக்க முடியாத விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நீங்க வழங்குற ஒரு நிறுவனத்துல இருந்து வர்றீங்க. உங்களோட நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். எங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்குல துடுப்பையில் அமைஞ்சிருக்கு. நாங்க ஃபுல் டைம் சிஏ, ஐசிடபிள்யூ அண்ட் கம்பெனி செக்ரட்டரி ஃபுல் டைம் ஈரோடு மாவட்டத்தில் முதல் தொடங்கி வெற்றிகரமாக 8வது ஆண்டை நாங்கள் பிடிச்சிருக்கோம். இதில் ஃபுல் டைம் சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்டர்மீடியட், ஃபைனல், தென் என்ட்ரி லெவல் எல்லாத்துலேயும். சிஏல பார்த்தீங்கன்னா சிஏ, சிபிடி, ஐபிசிசி அண்ட் ஃபைனல் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஐசிடபிள்யூல பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டேஷன் கோர்சஸ், தென் இன்டர்மீடியட், ஃபைனல் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி சிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனு, தென் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம், தென் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதோட எனக்ட் பண்ணி தட் மீன்ஸ் எம்ஓயு அப்படிம்பாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் இக்னோவில் பார்த்தீங்கன்னாக்கா பிகாம் ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங், பிகாம் கம்பெனி அஃபேர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அது பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி கொடுத்துருக்கோம். சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஸ் ஃபினிஷ் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த பிகாம் யூனிவர்சிட்டிலேருந்து தட் மீன்ஸ் இக்னோலேருந்து நாங்கள் அந்த பிகாம் நாங்களும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது போக டேலி, ஜெனிசிஸோட எம்ஓயு போட்டிருக்கோம். இப்போ நிறைய கம்பெனிஸோட எம்ஓயு போட்டிருக்க காரணம் என்னன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக. ஸோ ஓவராலாக ஸ்ட்ரக்சர் இப்படி போயிட்டு இருக்கு கோர்சஸ். சார், அதாவது நீங்க 3 விதமான படிப்புகள் பத்தி சொன்னீங்க. இப்போ ஒரு சிஎம்ஏ படிச்சா ஒருத்தங்க என்ன ஆகலாம், சிஎஸ் படிச்சா என்ன ஆகலாம், சிஏ படிச்சா என்ன ஆகலாம், இதை பத்தி விளக்கமா சொல்லுங்களேன். ஏன்னா நான் இந்த கல்வியை படிச்சு முடிக்கும் போது அடுத்து நான் என்ன சேவைங்கிறது ஒருத்தருக்கு தெரியும் போதுதான் இதை பத்தின ஒரு விளக்கங்கள் அவங்களுக்கு புரிய வரும். அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். இப்போ பாத்தீங்கன்னாக்கா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது சிஎம்ஏ, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி. அவங்க முதல் ஐசிடபிள்யூ இருந்துச்சு, இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சிஏ எடுக்கிறேன் அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டா ஒன்றும் ப்ராக்டிசிங் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் கம்பெனியில் போய் ட்ரேடிங், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கம்பெனியை ஃபுல் டைமாக அங்கே நான் ஒர்க் பண்ணலாம். இப்போ சிஎம்ஏ நீங்கள் ஃபினிஷ் பண்ணீங்கன்னா காஸ்ட் ஆடிட் ப்ராக்டிசிங் பண்ணலாம். இல்லை நான் கம்பெனியில் போய் ஓரியன்டாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா காஸ்டிங் ஷீட், ஸோ காஸ்ட் ஷீட் ப்ரொவைட் பண்ணி கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க. கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கும்போது சொந்த தொழில் நீங்கள் பண்ணும்போது செக்ரட்டரியல் ஆடிட், தட் மீன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது செக்ரட்டரியல் ஆடிட். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி லீகல் அட்வைசர், ஃபினான்ஷியல் அட்வைசர், தென் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ், கம்பெனி லாஸ்ல பார்த்தீங்கன்னா அட்வைசிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். சார், அதுக்கு அதாவது நீங்க சொன்ன கோர்சஸ்ல எல்லாம் படிக்கிறதுக்கு அவங்களோட பேசிக் எலிஜிபிலிட்டி, கல்வி தகுதி என்னவா இருக்கணும்? அதோட நீங்க சொல்ற கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு இன்ஜினியரிங், மெடிசன், அதுல இருந்து ஒரு வித்தியாசமான கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான ஆர்வம் உள்ளவங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும்? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா சிஏ, ஐசிடபிள்யூ அண்ட் கம்பெனி செக்ரட்டரி பாத்தீங்கன்னாக்கா என்ட்ரி லெவல்ல ஜாயின் பண்றதுக்கு 12th இருந்தா போதும். 12th காமர்ஸ் குரூப் இருந்தாலும் சரி, நான் காமர்ஸ், தட் மீன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல ஏதோ ஒன்று நீங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. என்ட்ரி லெவல்ல சிஏ போகணும்னா சிபிடி ஜாயின் பண்ணலாம். ஐசிடபிள்யூ பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணலாம். அடுத்து கம்பெனி கம்பெனி செக்ரட்டரி பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணலாம். ஸோ 12th காமர்ஸோ நான் காமர்ஸோ. அதே மாதிரி யூஜி நீங்க இப்போ எழுதி வந்திருப்பீங்களா, 2013 ஃபினிஷ் ஆகி இப்போ எழுதிருப்பீங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங் இருப்பீங்க. அதே மாதிரி 12th காமர்ஸ், நான் காமர்ஸ். இப்போ யூஜி ஆர்ட்ஸ் குரூப், நான் காமர்ஸ் குரூப், தட் மீன்ஸ் ஆர்ட்ஸ் நீங்க ஒரு 55% பாஸ் ஆகி வெளியே வரணும் இந்த ஆர்ட்ஸ் குரூப்ல. இதே நான் காமர்ஸ் தட் பிகாம் இல்லாம வெளியே நான் ஆர்ட்ஸ்ல இருந்து வரீங்கன்னா அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வரீங்கன்னா 60% அச்சீவ் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம். செகண்ட் லெவலுக்கு ஸ்ட்ரெயிட்டா இப்போ யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஸ்ட்ரெயிட்டா பண்ணலாம். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் என்ட்ரி லெவல் தேவைப்படாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஸோ இந்த 2 காமர்ஸ் அண்ட் நான் காமர்ஸ், 12th அண்ட் யூஜி. இதே மாதிரி பிஜி நீங்க படிச்சிருந்தாலும் காமர்ஸா இருக்கலாம், நான் காமர்ஸா இருக்கலாம், நீங்க ஜாயின் பண்ணலாம். சார், இந்த கோர்ஸோட டியூரேஷன் பத்தி விளக்கமா சொல்லுங்களேன். ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸுமே சில கோர்ஸ் 4 வருஷம் ஆகும், சில கோர்ஸ் 3 வருஷம் ஆகும். இது டிகிரி ப்ரோக்ராமா, இது எத்தனை வருஷம் ஆகும், அதெல்லாம் பத்தி விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா டியூரேஷன் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வித்தியாசப்படும். ஐசிடபிள்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3.5 வருஷம் ஆகும். 12th முடிச்சு 3.5 வருஷம். இப்போ 12th முடிச்சிட்டீங்க,
ஃபவுண்டேஷன் ஒரு வருஷம், அடுத்தது இன்டர்மீடியட் ஜாயின் பண்றீங்க அது ஒரு வருஷம், இடையில ஒரு 6 மாசம் ட்ரைனிங், தென் எகைன் ஃபைனல் ஒரு வருஷம், ஸோ 3.5 வருஷம். கம்பெனி செக்ரட்டரி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ட்ரி லெவலில் ஃபவுண்டேஷன் ஃபினிஷ் பண்ணி ஒரு வருஷம், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம், அதுலேருந்து ஒரு 15 மந்த் ட்ரைனிங் இருக்கும், தென் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம், ஸோ அது 4.5 வருஷம். இதே சிஏ எடுத்துக்கிட்டோம்னாக்கா 12th to 5.5 வருஷம். ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சிஏசிபிடி தென் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அடுத்து ஐபிசிசி போய் ஒரு குரூப் ஃபினிஷ் பண்ண உடனே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரும் 2.5 years. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் ஒரு வருஷம். ஸோ டோட்டலாக 5.5 years, 3.5 years சிஎம்ஐக்கு, சிஎஸ்க்கு 4.5 years, சிஏக்கு 5.5 years. இது யூஜி முடிச்சு நீங்க டைரக்டா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா செகண்ட் லெவல்ல இருந்து பண்ணும்போது ஒரு வருஷம் கம்மியாகும். நிச்சயமா சார், நீங்க சொல்ற விதத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு நார்மலா ரெகுலர் ரொட்டீன்ல இல்லாம வித்தியாசமா நீங்க சொல்ற மாதிரி பேசிக், இன்டர்மீடியட் அந்த மாதிரியான ஒரு லெவல் பேஸ்டா போகுது. சோ இதற்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு நீங்க மாணவர்களை எப்படி தயார் பண்றீங்க? இப்போ வந்து வருஷத்துக்கு இந்த 3 இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க, ஜூன் அண்ட் டிசம்பர். இதே சிஏ ஐபிசியில் வந்து மே அண்ட் நவம்பர் அப்படி வரும். ஸோ 2 தடவை கண்டக்ட் பண்ணும்போது நாங்கள் 2 செஷனாக இப்போ நெக்ஸ்ட் ஜூன் 2014 எழுத போகிறவங்களுக்கு ஃபவுண்டேஷன் இப்போ இருந்து ஜூன் 2013 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜூன் 2013 டிசம்பர் 2013 வரைக்கும் ஒரு செஷனும், தென் ஜனவரி 2014 ஜூன் 2014 வரைக்கும் ஒரு செஷனும் ஃபவுண்டேஷன். இதே வந்து பார்த்தீங்கன்னா சிஏசிபிடிக்கு 6 மாதம் இருந்தால் போதும். இப்போ ஜூன்ல ஜாயின் பண்ணி டிசம்பர்ல எழுதலாம். ஐபிசிசிக்கு வந்து 2 குரூப் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் நாங்கள் ஃபர்ஸ்ட் செஷன்லையும், செகண்ட் குரூப் செகண்ட் செஷன்லையும் ஜனவரி 2014 ஜூன் 2014 வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்கள் இதில் வந்து பார்த்தோம்னாக்கா பார்ட் டைம், தட் மீன்ஸ் பார்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் கைடன்ஸ் வே எப்படி பண்ணுறது, எது டஃப்னஸாக இருக்கும். பரவல மக்கள்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ, ஐசிடபிள்யூ அண்ட் சிஎஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டஃபான கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. டஃபான கோர்சஸ்னா எப்படின்னா நீங்கள் கரெக்டாக சிஸ்டமேட்டிக் வே கைடன்ஸ் அந்த ஃபாலோ பண்ணி அகாடமிக்கில் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கைடன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது டஃபாக இருக்கும். இதே எங்கள் காலேஜில் டைம் சேர்ந்து ஃபுல் டைம் சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஸ் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிருந்து ஆடிட்டர்ஸ், விசிட்டிங் ஆடிட்டர்ஸ், தென் ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ப்ரொஃபஷனல் ஃபேக்கல்ட்டி. இப்போ நான் ஐசிடபிள்யூ ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிருக்கேன். அதே மாதிரி சிஏ அண்ட் ஐசிடபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிற ஆடிட்டர்ஸ், தட் மீன்ஸ் ப்ராக்டிக்கல் வித் தியரி பண்ணுறவங்க வந்து கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படின்னா கம்பெனி ஓரியன்ட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ப்ராக்டிக்கல் ஓரியன்டும் தியரியும் எடுக்கும்போது மாணவர்களுக்கு நன்கா புரியும். டெய்லி வந்து கான்செப்ட், கஷ்டமான கான்செப்ட் நாங்கள் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு வீக்லி டெஸ்ட். ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வீக்லி டெஸ்ட், எகைன் இந்த 4 வீக்லி டெஸ்ட் கன்சால்டேட் பண்ணி ஒரு மந்த்லி டெஸ்ட் வைப்போம். ஸோ மந்த்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் மார்க் எல்லாமே பேரண்ட்ஸ் போயிட்டு இருக்கும். அப்பதான் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டூடெண்டோட ரிவ்யூ எப்படி தெரியும், அதுக்கு வேண்டி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீக்லி டெஸ்ட் அண்ட் மந்த்லி டெஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்றதுனால மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது பல கோணங்களில் வந்து மாணவர்களை வந்து தேர்ச்சிக்காக வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றோம்னு சொல்றீங்க. சார் ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம். வணக்கம், என்னோட பேர் வினோத் from மதுரை. சொல்லுங்க வினோத். நான் இப்ப +2 ஃபர்ஸ்ட் குரூப் முடிச்சிருக்கேன். ஓகே. இப்ப நான் சிஏ பண்ணணும்னா எனக்கு பண்ணலாமா, இல்ல எத்தனை வருஷம், அது என்ன, எப்படி பண்றது மேடம்? ஓகே, வினோத் from மதுரைங்களா? ஓகே, இப்போ வந்து 12th எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, 12th ஓகே, நீ நல்லபடியா பாஸ் பண்ணி முடிச்ச பிறகு சிஏல நீங்க ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் சிபிடி, காமன் ப்ரொஃபஷனல் டெஸ்ட், நீங்க சிபிடி ஜாயின் பண்ணலாம். இப்போ எங்கல வந்து ஜூன் 2013 இப்போ வர ஜூன்ல நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த 2 மாசத்துல அட்மிஷன் பண்ணி நீங்க ஜூன்ல ஜாயின் பண்ணா டிசம்பர்ல நீங்க எழுதலாம். சார் இப்போ வந்து இவர் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, இதோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, உங்களோட மாணவர் சேர்க்கை விவரம் இதையெல்லாம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா www.nmcauditingcollege.com போய் பாத்தீங்கன்னாக்கா அட்மிஷன்ஸ், அதுல அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதுல டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணலாம். அப்புறம் டைரக்டா விசிட் பண்ணியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இலவச ஆலோசனை முகாம் நாங்க நடத்திட்டு இருக்கோம். இப்போ 5 இடம் பிளான் பண்ணி 2 இடம் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு, திருப்பூர் அண்ட் ஈரோடு. நாளைக்கு அதாவது தட் மீன்ஸ் 20ஆம் தேதி நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ரோட்ல தேவி அன்னபூர்ணா ஹோட்டல்ல கான்ஃபரன்ஸ் ஹால்ல நாங்க கண்டக்ட் பண்றோம் இலவச ஆலோசனை முகாம். தட் மீன்ஸ் சிஏ, ஐசிடபிள்யூ அண்ட் சிஎஸ் பத்தி ஃபுல் விளக்கம் கொடுத்து எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன், எப்போ பண்ணலாம், எக்ஸாம் எப்படி, அதோட டஃப்னஸ் கோர்ஸ் என்ன ஹேண்டில் பண்றோம், ஃபுல் எங்க என்எம்சி காலேஜ் பத்தி நாங்க சொல்லி அதுல மாணவர்கள் வந்து பாஸ் ஆனவங்க எத்தனை பேர், போன பேட்ச் டிசம்பர் 2002ல எத்தனை பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து இலவச. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை, இலவச ஆலோசனை முகாம். நாமக்கல்ல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருச்சி ரோடு தேவி அன்னபூர்ணா ஹோட்டல்ல இருக்கு. அதே மாதிரி சேலம்ல 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னாக்கா சேலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல SMBDA சேம்பர், அதுல வசந்த மோட்டார்ஸ் ரோட்ல SMBDA சேம்பர்ல கண்டக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் 28ஆம் தேதி மதுரையில கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த ஏரியால பக்கத்துல இருக்கிறவங்கள அந்த ஆலோசனை முகாம் வந்துட்டு நாங்க சொல்லதை பிடிச்சி அதுக்கப்புறம் அட்மிஷன் பண்ணலாம். டைரக்டா காலேஜ்ல வந்து நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம்
இணையதளம் மூலியமா, தட் மீன் இன்டர்நெட் மூலியமா நீங்க தொடர்பு கொண்டு அட்மிஷன் பண்ணலாம். நிச்சயமா நாமக்கல், சேலம், மதுரை போன்ற இடங்கள்ல வந்து நீங்க இலவச முகாம் வந்து நீங்க கொடுக்குறீங்க. இதுக்கு வந்து எந்த கட்டணமும் வந்து வசூலிக்க மாட்டீங்க. அவங்க வந்து பலன் பெறலாம், எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டுன்னு சொல்றீங்க. ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. சார் வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம், கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம். சார் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சார் அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க. இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எந்த கோர்ஸ்மே படிச்சா வந்து எல்லாருக்கும் வந்து உடனே வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சோ இதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இப்போ வந்து நார்மலா இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் CISWCS முடிச்சோடனே வித்தின் 1 வீக் கம்பெனி வந்து பார்த்தோம்னா மாணவர்கள் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கோம் மாணவர்களை தேடி வரும். இதே வந்து மற்ற கோர்ஸ் நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கணும், நெட்ல பார்க்கணும், தென் கன்சல்டன்சி மூலியமா பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் செலக்ஷன் ஆகி போகணும். இந்த படிச்சு முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா CISW அண்ட் CS படிச்சு முடிச்ச உடனே வித்தின் 1 வீக் பிளேஸ்மெண்ட் எல்லா பக்கம், அதாவது சவுதர்ன் ரீஜன்ல வந்து சவுதர்ன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், நார்த் இதுல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மாணவர்கள் நாங்கள் கூட்டிட்டு போய் அங்கே பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக். அதுக்கப்புறம் பாஸ் ஆகி வித்தின் 2 டேஸ்ல வந்து பார்த்தோம்னாக்கா நாங்கள் நிறைய கம்பெனிஸ்ல மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம் ஜெனிசிஸ் மூலியமா. ஸோ அவங்க பாஸ் ஆகி 2 நாள்ல இன்ஸ்டியூட்ல வந்து பிளேஸ்மெண்ட். ஸோ 100% பிளேஸ்மெண்ட் எங்க இதில் இருக்கு. இது போக வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் ஓவர்சீஸ் அதில் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமோகமா இருக்கு. அதாவது 1 வீக்லயே உங்களுக்கு தானாவே வேலை கிடைச்சிடும். நீங்க கூட உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு ஹெல்ப் பண்றீங்க. அப்படி இல்லாம அயல்நாட்டிலயும் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. சார் தொடர்ந்து பேசுவோம். நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளும். நேர்களே, கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள். CAT Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware. Training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. Over 350 plus centers in India and abroad. For more details, visit nearest CAT Center. There is more in store. My campus. My classroom. My library. My course. My interest. Wales University and Wales Group of Institutions, Chennai. Your university. I have a dream. I see my future above the blue skies shining bright. Fly away through the sunny day. I have a dream. Dream about your careers. Dream Zone's the place for you. Choose a dream and career dream. Maxima Fast! Feel your dream! Maxima Fast! Feel your dream! Optima Great! Optima Base! Optima Fast! Feel your dream! உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Bring your dream Skill Development Course. உங்க குழந்தை சேர்த்துட்டீங்களா? நேயர்களே, கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் வரவேற்கிறோம். சரி, இப்ப சொல்லுங்க, அதாவது இந்த 3 படிப்புகளையும் படிச்சவங்க வந்து அயல்நாட்டுக்கு செல்லும் போது அங்க வந்து ஸ்டாச்சுட்டரியா சைன் பண்ண முடியுமா? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா CA, ICW அண்ட் CS இங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாச்சுட்டரியா பிராக்டிசிங் பண்ணி இங்க சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வெளிநாட்டுல போய் இதே வந்து நான் அந்த சைனிங் வந்து அங்க வந்து அத்தாரிட்டி ஆகுமா இல்லையான்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் இங்க முடிச்சது ஓகே, அங்க வந்து அத்தாரிட்டி ஃபர்ஸ்ட் ஆகாது. ஏன்னா அங்க வந்து UK, USA, ஸ்ரீலங்கா அண்ட் மலேசியாவில் எகெயின் ஒரு 4 பேப்பர் எக்ஸாம் எழுத வேண்டியது வரும். என்ன பெனிஃபிட்? இப்போ நான் இங்கே CA, ICW, CS முடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னாக்கா அங்கே எழுதுகிற 20 பேப்பர்ஸில் 16 பேப்பர் எழுத வேணாம். ஸோ USA, UK, ஸ்ரீலங்கா, மலேசியாவில் கண்டக்ட் பண்ணுற மெயினான 4 எக்ஸாமுக்கு மட்டும். அப்போ நம்ம எலிஜிபிலிட்டி இங்கே CA, ICW, CS ஏதோ ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், இல்லை 3 ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் ஓகே. அங்கே அவங்க வைக்கிற எக்ஸாம் ஒரு 4 பேப்பர் மட்டும் எழுதிட்டோம்னா அங்கே நான் வந்து பார்த்தோம்னா ஸ்டாச்சுட்டரியாக சைன் பண்ணி ரெகனைஸ் பண்ணலாம்.
அதுக்கு முன்னாடி இங்க நம்ம இந்தியால இருக்கிறது வந்து பெனிஃபிட் என்னன்னா 16 பேப்பர் எக்ஸம்ஷன் எழுத வேண்டாம். ஓகே 16 பேப்பர்ஸ் 20 பேப்பர்ஸ்க்கு பதிலா 16 பேப்பர்ஸ் வந்து எழுத வேண்டாம், மீதி 4 பேப்பர் எழுதினாலே அவங்க வந்து ஸ்டாட்யூட்டரியா அங்க சைன் பண்ண முடியும்னு சொல்றீங்க. ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு சார். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் சார். வணக்கம்மா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? திருச்சியில இருந்து மோகன சுந்தரி. சொல்லுங்க மோகன சுந்தரி, உங்களோட சந்தேகம் என்ன? நான் இப்ப 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கேன் மேம். இப்ப பிகாம் அடுத்து எடுத்து பண்ணிட்டு சிஏ பண்ணலாமா? அப்படிங்களா? இப்ப 12th முடிச்சிட்டீங்க, இப்ப வந்து பிகாம் நீங்க ரெகுலர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் நீங்க பண்ணும்போது ஏற்கனவே ஒரு 3 வருஷம் போயிடும். எகைன் நீங்க போகும்போது 4வது வருஷம் ஜாயின் பண்ணுவீங்க. இப்ப எங்க காலேஜ் நீங்க ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 12th முடிச்சோடனே சிஏ சிபிடி ஜாயின் பண்ண முடிச்சுன்னா ஐசிடபிள்யூ என்ட்ரி லெவல்ல இல்ல சிஎஸ் அந்த வருடம் சொல்லிருந்தீங்களா 3 4 5 நீங்க 12th முடிச்சுட்டு நீங்க பண்ணும்போது 2 அட்வான்டேஜ். ஒன்னு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்னு கிடைக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிகாம் ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து இக்னோல இருந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். அண்ட் பாத்தீங்கன்னா பிகாம் கம்பெனி அஃபேர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்க ரெகுலர் போய் 3 வருஷம் முடிச்சுன்னா வெறும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிகாம். இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நீங்க யூஜி மட்டும் வச்சுட்டு சர்வே பண்ணணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டம். ஸோ ப்ரொஃபஷனல் வித் யூஜி இருந்துனாக்கா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ 12th முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாவே என்ட்ரி லெவல்ல சிஏல எடுத்தீங்கன்னா சிபிடி, ஐசிடபிள்யூல ஃபவுண்டேஷன், சிஎஸ்ல ஃபவுண்டேஷன் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். மேலும் தொடர்புக்கு வந்து நீங்க எல்லா டீடைல்ஸையும் கொடுப்பீங்க இல்லையா சார்? நேர்களே 9788555699 என்ற நம்பருக்கு நீங்கள் டயல் செய்தும் இந்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சார் இன்னொரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களோட கேள்வி என்ன? ரம்யா பேசலாம் சார், மன்னார்குடி. சொல்லுங்க ரம்யா, உங்களோட கேள்வி என்ன? மேத்ஸ் பயாலஜி முடிச்சிருக்கேன் நான் +2. ஓகே, நான் சிஏ படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கலாமா அது? வந்து பாத்தீங்கன்னா 12th நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்போ செகண்ட் குரூப்போ தேர்ட் குரூப்போ தட் மீன்ஸ் காமர்ஸ் இல்ல நான் காமர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் இருந்தாலும் சரி செகண்ட் குரூப் இருந்தாலும் சரி தேர்ட் குரூப் காமர்ஸ் ஆர் நான் காமர்ஸ் நீங்க படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. 12th ஃபினிஷ் பண்ணி மார்க் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சிஏல சிபிடி நீங்க ஜாயின் பண்ணலாம். நிச்சயமா சார், அதாவது நீங்க கொடுத்த பதில் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்ப வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வந்து எல்லா மாணவர்களுமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை இது என்னன்னா இங்க அடிப்படை வசதி எப்படி இருக்கும். ஏன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு, ஆனா போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசுவாங்க, அங்க போனா அடிப்படை வசதிகள் கூட இருக்காது. சோ உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களோட உள்கட்டமைப்புகள் பத்தி விளக்கமா சொல்லுங்களேன். வந்து பாத்தீங்கன்னா எங்க காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல வைஃபை கேம்பஸ், கார்டனு, கம்ப்யூட்டர் லேபு, லைப்ரரி, தென் கிளாஸ்ல டிஜிட்டல் ஸ்ட்ரக்சர் என்னன்னாக்கா சிஏ, ஐசிடபிள்யூ அண்ட் கம்பெனி செக்ரட்டரியில வந்து கொல்கத்தா, சென்னை அண்ட் டெல்லி இந்த மாதிரி ஏரியால அங்க வந்து கனெக்ட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் ஆக்ட் தென் டாக்ஸ் எனி அப்டேஷன் எல்லாச்சும் நடந்துச்சுன்னா அவங்க கான்ஃபரன்ஸ் அங்க போடும்போது நீங்க இங்க நம்ம பெருந்துறை திருப்பதியிலேயே இருந்து அந்த கிளாஸ் ரூம்ல நீங்க வந்து விசி பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் அதோட வசதி இருக்கு. லைப்ரரி எடுத்தீங்கன்னாக்கா புக்ஸ் அப்டேட்டட் புக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் லேப் வந்து பாத்தீங்கன்னாக்கா குட் என்விரான்மெண்ட்ல இருக்கு. ஸோ கார்டன் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில கிளாஸஸ் வந்து கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்றோம். ஸோ வந்து அவங்களுக்கு மனதுக்கு வந்து வெக்ஸ் இல்லாம அவங்க படிக்கிறதுக்கு. தென் அவுட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் செப்பரேட்டா இருக்கு. தென் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி சப்ளை உட்பட ஹாஸ்டல் எல்லாமே இருக்கு. ஸோ ஆல் அல்ட்ரா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க வந்து இருக்குது. ஸோ வந்து மாணவர்கள் வந்து மன உளைச்சலும் இல்லாம வந்து படிக்கிறதுக்கு ஒரு கார்டன் கூட நீங்க பண்ணி கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு அவங்களை நீங்க வந்து கேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க சார். ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ மேம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களோட கேள்வி என்ன? சார் சென்னையில ரவீந்திரன் பேசுறேன். சொல்லுங்க ரவீந்திரன். இப்போ நான் வந்து MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ACS பண்ணா என்னோட கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ, எனக்கு என்னென்ன பேப்பர் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும்? அப்படிங்களா? நிச்சயமா. ஓகே, MBA நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. MBAல வந்து என்ன மேஜர்? சார் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எடுத்திருந்தேன். நான் வந்து ஃபினான்ஷியல் சைடுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி, ஓகே. ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பேப்பர்ஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மட்டும் எக்ஸம்ஷன் வரும். நீங்க MBA நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் லெவல்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் என்ட்ரி லெவல் தேவைப்படாது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் அண்ட் ப்ரொஃபஷனல்ல ஒரு பேப்பர் உங்களுக்கு எக்ஸம்ஷனா வரும். மற்ற மீதி பேப்பர் நீங்க எழுதி பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டோட்டல் 14 பேப்பர். 20ல 4 என்ட்ரி லெவல்ல வேணாம், அப்புறம் 2 பேப்பர். ஸோ 14 பேப்பர்ஸ். நிச்சயமா சார். இன்னொரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க வந்து ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்கால இருந்து சரவணன் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சரவணன், உங்களோட கேள்வி என்ன? நாங்க வந்து பிகாம் ஐடி வந்து முடிச்சிருக்கேங்க மேடம். ஓகே.
அது வந்து இப்போ பிகாம் ஐடி முடிச்சுட்டு இந்த சிஎஸ் அது சிஎம் போட்டிருந்தீங்க. ஓகே, அதுல எது படிச்சா அது வந்து பெனிஃபிட் இருக்கு, அது எது எப்படின்னு சொல்லாங்கன்னா கேட்கு. நிச்சயமா சார் சொல்லுவாரு. பிகாம் ஐடி ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க, சிஏ ஐசிடபிள்யூ அண்ட் கம்பெனி செக்ரட்டரியில வந்து எது பெஸ்ட் சேர்ந்து ஜாயின் பண்ணுன்றீங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 கம்பெனிக்கு வந்து பார்த்தோம், 3 வந்து பார்த்தோம்னா ஒரு பில்லர் மாதிரி, 3 இல்லாம வந்து கம்பெனி இயங்காது. ஸோ சிஏ ஐசிடபிள்யூ சிஎஸ்ல நீங்க அந்த இது தெரிஞ்சுட்டு, அந்த கோர்ஸ் தெரிஞ்சுட்டு சிடபிள்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 years வரும். யூஜி முடிச்சனால உங்களுக்கு ஒரு வருஷம் கம்மியானால 2.5 years, 3.5 years அண்ட் சிஏ வந்து 4.5 years வரும். ஸோ நீங்க வந்து பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து இந்த எக்கனாமிக் ஃபேமிலி சைட்லேருந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அவ்வளோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சூஸ் பண்ணி எது கோர்ஸ் நீங்க பார்க்கலாம். பெஸ்ட்னு வந்து பார்த்தோம்னாக்கா 3 இம்பார்ட்டன்ஸ், 3ல ஏதோ நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா வாழ்க்கை சக்சஸ் ஆகும். ஓகே, அதாவது இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணாலே வந்து நீங்க அனைத்து டீடைல்ஸையும் கொடுப்பீங்க இல்லையா சார்? நிச்சயமா நம்மளோட நிகழ்ச்சியை தற்போது ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். நேர்களே, கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். கேள்விகளுடன் காத்திருங்கள். CAT Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware. Training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. Over 350 plus centers in India and abroad. For more details, visit nearest CAT Center. There is more in store. My campus. My classroom. My library. My course. My interest. Wales University and Wales Group of Institutions, Chennai. Your university. I have a dream. I see my future above the blue skies shining bright. Fly away through the sunny day. I have a dream about your careers. Dream Zone's the place for you. Chuma Dream Alert Career Dream. Class in the class, stay up free. Max in the class, stay up free. Art in the grade, stay up free. Sports in the class, stay up free. உங்க குழந்தை அதிபதிசாலியாக வேண்டுமா? Dream of Dream Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நேயர்களே, கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் வரவேற்கிறோம். சார், ஒரு நேயர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க? My name is Yuvraj from Namakkal district. சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? பாத்து பேசலாமா மேடம்? நிச்சயமா சார். Good afternoon sir. குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. My name is Yuvraj sir. வினோத். ஓகே, யுவராஜ். ஓகே ஓகே. நான் எம்காம் முடிச்சிருக்கேன் சார். ஓகே, எம்காம் முடிச்சிருக்கீங்க. ரெகுலர் இல்லைங்களா? இல்ல, நான் டிஸ்டன்ஸ்ல முடிச்சிருக்கேன். ஓகே, டிஸ்டன்ஸ்ல. ஓகே சார், சிஎஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணாவு கம்பெனி செக்ரட்டரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸிகியூட்டிவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், ஆமாங்க சார். ஓகே. பட் எம்காம் முடிச்சிருக்கேன், எக்ஸாம்ஸ் நான் ட்ரை பண்ண முடியுமா முடியாதா? எம்காம்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் போடல. சிடபிள்யூஏ முடிச்சிருந்தா சிடபிள்யூ ஒன்றா முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி எம்பிஏ வந்து ரெகனைஸ்டு, தட் மீன்ஸ் ஐஏஎம் அண்ட் அந்த மாதிரி எம்பிஏ அந்த மாதிரி ரெகனைஸ் முடிச்சிருக்கணும். எம்காம்க்கு ஸ்பெசிஃபிகேஷன் போடல. ஸோ சிடபிள்யூ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 6 பேப்பர். இதே வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து ரெகனைஸ்டான ஏரியாவிலேருந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிங்க. தட் மீன்ஸ் யூனிவர்சிட்டி அவங்க நேம் சொன்னாலே தெரியணும். அந்த யூனிவர்சிட்டியில் ஃபினிஷ் பண்ணியிருந்தால் மாத்திரம் உங்களுக்கு ஒரு 2 பேப்பர்ஸ் வரும். மற்றபடி எம்காம் ஸ்பெசிஃபிக்காக அவங்க போடல. நிச்சயமா சார், நீங்க சொன்ன பதில் யுவராஜ்க்கு கண்டிப்பா பலனுள்ளதா இருக்கும். சார், இலவச முகாம் பத்தி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அதை பத்தி இன்னும் விளக்கமா சொல்லுங்களா? அப்பதான் நிறைய பேர் வந்து பலனடைய முடியும். அதனால இலவச முகாம் பத்தி இன்னும் விளக்கமா சொல்லுங்க சார். இலவச முகாம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 to 12 நாங்க பிளான் பண்ணுவோம் எல்லா செஷன்லயும். திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் அண்ட் மதுரை 5 இடத்து பிளான் பண்ணியிருந்தோம். திருப்பூர்ல வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பின்னாடி காமாட்சி அம்மன் மண்டபத்தில் நாங்கள் கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஈரோட்டில்
வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈரோடு புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒயாசிஸ் கிராண்ட் ஹோட்டல்ல கண்டக்ட் பண்ணது. இது 2 ஏரியால நாங்க கண்டக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். நல்ல வரவேற்பு மாணவர்கிட்ட இருந்து கிடைச்சது. +2 முடிச்சவங்க இப்ப ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க காமர்ஸ் ஆர் நான் காமர்ஸ் குரூப், தென் யூஜி இப்போ எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி பிஜி ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் ஃபினிஷ் பண்றவங்க எல்லாம் கலந்துருந்தாங்க. ஸோ நல்லா நன்மை அடைஞ்சாங்க. இப்போ நாளைக்கு நான் 20ஆம் தேதி நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல திருச்சி ரோடு போறதுல அதுல வந்து தேவி அன்னபூர்ணா ஹோட்டல்ல நாங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல நாங்க வச்சிருக்கோம். அதே அடுத்த நாள் 21 சேலம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி SMBDA சேம்பர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் 28ஆம் தேதி மதுரையில வந்து பார்த்தோம்னாக்கா அங்க வந்து டேட் ஓகே நீ யாரும் நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த 5 இடத்துல 2 இடம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஏரியா அருகில் இருக்கிறவங்க வந்து மாணவர்கள் +2 எழுதிருப்பீங்க இல்லையா, காமர்ஸா இருக்கலாம் நான் காமர்ஸா இருக்கலாம். அதே நிமிஷம் யூஜில காமர்ஸ் ஆர் நான் காமர்ஸ், பிஜில அதே மாதிரி தான் காமர்ஸ் ஆர் நான் காமர்ஸ் வந்து அந்த முகாம்ல இலவச ஆலோசனை முகாம். தேர் இஸ் நோ என்ட்ரி ஃபீஸ், இலவசம். தட் மீன்ஸ் ஃபீஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா காலைல 10லேருந்து 12, ஃபர்ஸ்ட் 10 to 11 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லுவோம். அடுத்தது 11 to 12 வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசிட்டிங் ஃபேக்கல்டிஸ், தென் நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க வந்து அந்த இதில் எப்படி படித்து பாஸ் பண்ண முடியும், தென் அது ஒரு எக்ஸாம் டிப்ஸ், தென் ஓரியன்ட் நிறைய ஈவெண்ட் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து கலந்துட்டு நல்ல பயனடையும். கலந்துக்கும் போது இதுல நல்ல விழிப்புணர்வும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வும் இந்த கோர்ஸ் பத்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க சார். ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம் கல்வி செல்வம். மேடம், நான் எலம்புலியில இருந்து சேலம் எலம்புலியில இருந்து தினேஷ் பேசுறேங்க. சொல்லுங்க தினேஷ், உங்களோட கேள்வி என்ன? மேடம், நான் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் பண்றேன் மேடம். ஓகே. இப்ப அடுத்த ICW பண்ணலான்னு இருக்கேன் மேடம். ஓகே. அதான் எத்தனை இயர் ஆகும் என்ன ஏதுன்னு சார் கிட்ட கேட்கலான்ட்டு. நிச்சயமா தினேஷ். ஓகே, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிகாம் வந்து ரெகுலர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் நீங்க ரெகுலர் பண்ணிட்டு இருக்கனால ஃபவுண்டேஷன் தான் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா செகண்ட் லெவலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா யூஜி டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனலுக்கு போக முடியும். இப்போ நீங்க 12th முடிச்சு யூஜி முடிக்காதனால என்ட்ரி லெவல் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் முடிக்கணும், அடுத்து இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல். ஸோ நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிறனால நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்ட் டைமா நீங்க செலக்ட் பண்ணலாம். எங்க காலேஜுக்கு வந்தீங்கன்னா பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நீங்க இப்போவே வந்து ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஜூன் 2014ல நீங்க எக்ஸாம் ஃபவுண்டேஷன், தென் ஜூன் 2015ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல். ஸோ நீங்க பிகாம் இப்போ 3 இயர் போறதுல வந்து எங்க காலேஜ்ல வந்து இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா ஜூன்ல 2 வருஷம் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ், தென் உங்களுக்கு பிகாமும் கிடைக்கும், பிகாம் இக்னோல வந்து ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் கிடைக்கும், 2 வருஷம் உங்களுக்கு சேவும் ஆகும். நிச்சயமா சார். இன்னொரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம், கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்ன? உங்களோட கேள்வி என் என்ன? பேரு மிஸ்ஸஸ் பார்வதி. சொல்லுங்க மிஸ்ஸஸ் பார்வதி. என் கிராண்ட்சனுக்கு கேக்குறேன். அவன் +2 எழுதிருக்கான். ஓகே. இப்போ வந்து அவன் இந்த CA என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கத்துக்கணும்னா எங்க காலேஜ் இருக்கு, எங்க ஓப்பனிங் இருக்கு? இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 12th முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங். ஓகே, இப்போ எங்க காலேஜ் வந்து ஃபுல் டைமா வந்து பாத்தீங்கன்னாக்கா CA CPT IPCC அண்ட் ஃபைனல் சொல்லி தரோம். ஸோ எங்க காலேஜ் www.nationalmanagementcollege.com அதில் போனீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்க அங்க ஒரு தடவை விசிட் பண்ணீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல பெருந்துறை திருப்பதியில இருக்கு. ஃபுல் டைமா நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா வர டிசம்பர் 2013 நீங்க CA CPT என்ட்ரன்ஸ்ல எழுதலாம். நிச்சயமா சார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா மாணவர்களுமே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இங்க சேர்ந்த மாணவர்கள்லாம் என்ன சாதிச்சாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அந்த வகையில ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களோட மாணவர்கள் கடந்த 2012 வந்து என்ன சாதிச்சாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2012 அப்புறம் டிசம்பர் லேட்டஸ்ட் 2012 வந்து அனைத்து மாணவர்கள் எங்கிட்ட பயின்ற மாணவர்கள் 100%க்கு 70% பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. மீதி 30% அக்ரிகேட் சம்திங் தான். அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 2012 சொல்ல போனோம்னாக்கா நந்தகுமார் அப்படின்னு ஒருத்தர் ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர்ல 32வது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோம்னா 5th வந்திருக்காரு. அதே நிமிஷம் 3 படிப்பு வந்து பார்த்தோம்னாக்கா நீங்க சேமா எடுத்து பண்ணலாம். அதுல வந்து CA CPTயும் அண்ட் ICW ஃபவுண்டேஷன் வந்து செல்வாம்பிகா அவங்களும் ஒரு மாணவி, அவங்க வந்து பார்த்தோம்னா சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. நிச்சயமா சார். அதாவது நிறைய டாப் ரேங்கர்ஸ்லாம் உங்களோட இன்ஸ்டிடியூட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான கல்வி உதவித்தொகை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நீங்க கொடுக்குறீங்களா சார்? எல்லாருக்கும் வந்து கரெக்டான அளவு பணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஜாயின் பண்ண. இதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறீங்களா? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் போர்டு எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஃபுல் போர்ஷன்ல ஒரு எக்ஸாம் வச்சு சப்ஜெக்ட் ஓரியன்டா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் மாணவங்க 5ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அதுல கொஞ்சம் பூரா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா கேஷ் ஓரியன்டாவோ அப்படி இல்லாட்டி புக்ஸ் ஓரியன்டாவோ
தென் அதர் ஃபெசிலிட்டி தட் மீன்ஸ் பிளேஸ்மெண்ட் இது மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா கேஷ் ஆர் எனி கைண்ட் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நிறைய நன்மைகள் அடைஞ்சு மாணவர்கள் நல்லா திருப்தியா படிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா சார், ஏதாவது ஒரு வகையில வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்க. அப்படியே வந்து பணம் குறைந்திருந்தாலும் ஆர்வம் இருந்தா போதும், உங்களை அப்ரோச் பண்ணும்போது அதாவது குறிப்பிடப்பட்ட நம்பர்கள்ல கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற இந்த நம்பர்ல 9788556999 9095808804 என்ற எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களை கான்டாக்ட் பண்ணும்போது நீங்க வேற எல்லா டீடைல்ஸையும் கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க சார். அதாவது இந்த 3 கோர்சஸ் பத்தி எங்களுக்கு தெரியாத பல தகவல்களை எங்களோட அரங்கிற்கு வந்து எங்களுக்கு மட்டும் இல்லாம நேயர்களுக்கும் ஒரு சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சார். எங்களோட அரங்கத்திற்கு வந்து தகவல்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இத்துடன் கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 4:30 மணிக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.